கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்கின்ற சட்டத்துறையினுடைய மாநில அவர்களையும், ஏ கலாநிதி அவர்களையும், எஸ் மனோஜ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் நல்ல ஒரு ஆலோசனையை வழங்க வருகின்ற விருதுநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குடி அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லாம் வழிநடத்தக்கூடிய எங்களது மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி அவர்களையும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ராஜா அவர்களையும், முன்னாள் சபாநாயகர் திருநெல்வேலி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் கராமல் அவர்களையும், தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் டி ஜெயபாலன் அவர்களையும் எங்களது கழக சட்டத்துறையின் சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்ட மதுரை இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்காக்கும் ஊக்கமும் தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக இருந்த எங்கள் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தென்மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட வழக்கறிஞர்கள், நிர்வாகிகள், கழக வழக்கறிஞர்கள், முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் அனைவரையும் நம்முடைய தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்புரன் கழக சட்டத்துறை சார்பில் நடைபெறுகின்ற தென்மண்டல வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்கப்பட்டு அண்ணன் திருநேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாநில சட்டத்துறையுடைய இணை வழக்கறிஞர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துரைக்க வருகின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் தனக்கு நிகழ் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாத பொறுத்திருப்பால் அனைவரையும் கட்டி போட்டிருக்கின்ற மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களே மற்றும் உள்ள அதே போல திரைக்கவர்களே, நம்முடைய தென்மண்டலத்தினுடைய வழக்கறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சட்டத்துறையுடைய செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு மண்டலமாக வழக்கறிஞர்களை அழைத்து உங்களை ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை சட்ட ரீதியாக வாதாடுவதற்கு நீங்கள் முனைப்போடு இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் தயார்படுத்திக் கொள்ள எழுச்சி பெறக்கூடிய அளவிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் களத்திலே இன்றைக்கு எதிர்கட்சியாக நம்முடைய முன்னாள் அதிமுக கட்சியினரை மற்றும் எதிர் வேட்பாளராக கருதி களத்திலே பணியாற்றினோம். அந்த களத்திலே பணியாற்றுகின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவாக்க எந்த சூழ்நிலையிலே வந்தார்கள், எப்படி இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் என்பதெல்லாம் நம்முடைய கவனக்குறைவுதான் என்னை பொறுத்தளவு. ஏன்னா எதையுமே சிந்திக்க முடியல, எதையுமே நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு
நமக்கு எதிரி அதிமுக தான், தாவக ஏதோ ஒரு ஓட்டு வாங்கணும், இப்படித்தான் இருக்குன்ற மாதிரி அதை எடுத்த விளைவு. இன்னும் முழுசா நம்ம பணியாற்றுற போது அது பல்வேறு காரணத்துல சோர்வு இருந்துச்சு. ஏன் நம்மளுக்கு வேலை கொடுக்கலையோ, சில விஷயங்களை செய்யலையே அப்படின்றது எல்லா மட்டத்திலும் இருந்துச்சு. ஏன் வழக்கறிஞர் மட்டத்திலே இருந்துச்சுன்னு வச்சுங்க. நம்ம எதிர்கட்சியா இருக்கிறப்ப வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்குறோம். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நம்மளுக்கு உரிய அந்த அரசு சார்பில் ஏதாவது ஒரு இடத்துல வழக்கறிஞர்களுக்கு கொடுத்துருக்கலாம்னு நினைச்சாங்க. அதுல கூட்டணி கட்சியில இருக்கிற போது எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்லாம் அவங்கவுங்க பங்குக்கு அவங்களும் அந்த பொறுப்புகளை கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையா இருந்துச்சு. அதனால இப்ப மாவட்ட லெவல்ல இருக்கிற போது போட்டாலும் அந்த நீதிமன்றங்களில் நம்முடைய உயர் நீதிமன்றத்தில் அதே போல பல்வேறு மாநகராட்சியா இருக்கட்டும், நிறைய சொன்னாலும் சில பொறுப்புகளை கிடைச்ச வரைக்கும் கூட போட முடியல. அதுதான் ஒரு பெரிய வேலை. ஏன்னா அங்க இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்கான வேலையே நாலு முழுவதும் நடந்துச்சு. பல்வேறு காலகட்டத்தில் நிறைய வேலையை கொடுத்துருந்தா நல்லா நிறைய பண்ணீங்க. ஆனா இப்ப ஏன்னா நான் அண்ணன் என்ஆர்எல் பண்ண நான் சொல்றத தயவு செய்து இப்ப நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா இவங்களை விட்டு கொண்டு அப்பையும் பண்ணோம்னா வழக்கறிஞர் அணி எல்லா கட்சியிலையும் இருக்கிற வழக்கறிஞரை விட உணர்வோடு துடிப்போடு எதையும் முன்னுக்கு நிற்கிற வழக்கறிஞர் திமுக. திமுக வழக்கறிஞர்னா ஒரு சொன்னோம்னா எல்லாரும் இந்த காலங்கள் நம்முடைய எதிர்கட்சியாக முதல்ல நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற போது எந்த நேரமும் நம்மளுக்கு வழக்கறிஞர்கள் தான் முன்னுக்கு நின்றீங்க, எல்லா வகைக்கும் நின்றீங்க போட்டீங்க. அந்த சோர்வு இருக்கிறதுல உண்மைதான், அதுல மாற்றம். ஆனா இந்த 3 மாசமா 2 மாசம் 3 மாசம் இருந்த சோர்வுன்றது யாருமே எதிர்பார்க்க முடியல. யாருமே எதிர்பார்க்க முடியாம இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள், அதே நேரத்தில் நம்முடைய துணை முதல்வராக இன்றைக்கு சட்டமன்றத்துடைய எதிர்கட்சிய தலைவராக இருக்கிறவர் நம்முடைய மரியாதைக்குரிய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் அன்றைக்கு அவர் மீது பொய் வழக்கு போட்ட உடனே என்ன பண்ணாங்க, எங்க இருந்த நம்முடைய கழகத்தினுடைய அத்தனை பேரும், கழகத்தில் இருக்க தொண்டர்கள் முதற்கொண்டு மூத்த தலைவர் வரைக்கும் அந்த அரை மணி நேரத்துல இந்த நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை செஞ்சது திமுக. அதை யாரும் மறக்க முடியாது. என்னப்பா இப்பதான் தேர்தல் நடந்து 3 மாசம் ஆச்சு, என்னப்பா செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க மத்தியில இப்படி ஒரு நிலைமை வரும்போது அவர் சென்னையில இருந்து தஞ்சாவூர் வர வரைக்கும் கடைசியில அந்த அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சி மட்டும் இல்லைங்க. அவரை தஞ்சாவூர்ல எந்த ஸ்டேஷன்ல அவர் போக நினைச்சாங்களோ காவல்துறையே ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேஷனுக்கு போனா மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ பாதுகாப்பு இருக்குமோ இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு மாற்றுறதுக்கு காரணம் திமுகவுடைய நம்முடைய கழகத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சி உணர்வு தான். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் இன்னைக்கு பலவேறு எல்லாருக்கும் பலதரப்பட்ட மனசுல இருக்கக்கூடிய சில குறைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த இயக்கம் இன்னைக்கு கூட சில கட்சி மாற்று கட்சியில இருந்து கூட சில பேர் எதையும் எதிர்பார்த்து போலாம். ஆனா எதை கூட எதிர்பார்க்காம ஒரு துளி கூட சேதாரம் இல்லாம வலுவோடு இருக்கிற இயக்கம் நம்ம திமுக. எந்த நிலைமையில் இருக்கிறவர்களும் எதற்காகவும் ஆசைப்படாமல் இயக்கம் மட்டுமே தான் முக்கியன்றதுல நம்ம கட்சி ரொம்ப வலுவா இருக்கு. எல்லாரும் இருக்கிறீங்க. கூட அண்ணன் நம்முடைய தேனி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், என்னுடைய ஆர்வீர் அண்ணன் தங்க தமிழர் இருக்காரு. இதெல்லாம் ஏன் இப்ப உங்களை சொல்றோம்னா, முதல் மாநில மாநாடுன்றது சும்மா நினைச்சு கூட பார்க்காது. அப்பதான் அதுல
ராகுல் காந்தி வந்தாருன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி வந்துட்டு போனாரா நம்ம மட்டும் தலைவர் நடத்தார். அந்த சட்டக்க நம்முடைய வழக்கறிஞர் மாநாடு வந்து ஒரு கட்சிக்காரங்க கூட வழக்கறிஞர்களை தவிர வேற யாரையுமே அனுமதிக்காம நடத்தின மாநாடு. அந்த மாநாடு எனக்கு தலைமையிலிருந்து அன்னைக்கு அண்ணன் முன்னாள் இன்னைக்கு இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம இவர் தான் சட்டத்துறை செயலாளர் இல்லைண்ணே கிரிராஜ் அண்ணன் வந்து நம்முடைய பாரதி அண்ணன் உட்காந்து அப்ப ஜெயக்குமார் இருந்தாங்க. எப்ப அந்த மாநாடு நடத்திடு அது மதுரைன்னு முடிவு பண்ணிருக்கப்பா, எவ்வளவு செலவாகும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த மாநாடு மிக வழக்கறிஞர்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் அல்ல, அவர்கள் மரியாதை நிமித்தமாக நம்முடைய வழக்கறிஞர்களை பாராட்டக்கூடிய அளவிலையும் அந்த மாநாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வெளியில எவ்வளவுன்னு சொல்ல விரும்பல. அப்படி தலைமை கழகம் கொடுத்தத ஒரு பைசா கூட வேணாம், வழக்கறிஞர்கள் மனதில் நிறைவா அவங்க பண்ண நீங்கள் மட்டும் நீங்க இருந்து நடத்துங்க, அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாநாடை கொடுத்தாங்க. அந்த மாநாடு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடுல எங்க போனாலும் வழக்கறிஞர்கள் அந்த மாநாடை மறக்காம இருக்கிறதே இந்த மதுரையினுடைய பெருமை. அப்படிப்பட்ட பொறுப்புகளும் கொடுத்தாங்க. எனவே இன்றைக்கு அதையெல்லாம் நடத்த இருக்கிற தலைவர் திராவிட மாடலுடைய தலைவர் தளபதியார் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் கொடுத்தாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம கட்சியை ஸ்ட்ராங் அப் பண்ணணும், கட்சிகளுடைய உணர்வு எந்த காலத்திலையும் நம்ம திமுகவுடைய உணர்வை வெளிப்படுத்தணும், அது எப்பயும் விட்டு கொடுக்காம இருக்கணுன்றதுக்காகத்தான் அது பண்ணா. ஆனா அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறீங்க, எப்பயும் இருப்போம், எப்பயும் இருக்கணும். ஆனால் கூட இப்ப ஆவடையப்பண்ண சொன்ன மாதிரி இப்ப யாரு எந்த அணி எப்படி இருக்கிறதோ எந்த கழகம் இருக்குதோ ஒரு பயம் உள்ளதெல்லாம் இல்லை, அப்படி ஒரு இமேஜை உருவாக்குறாங்க. எதுக்காக கேஸ் போடுறாங்க, எதுக்காக ஒன்றுன்றது இல்லை. நீங்க அழைச்சிட்டா வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறத தயவு செய்து நினைக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, தலைவர் பொறுப்புல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமா நீங்க போய் நின்றீங்கன்னா தான் அது வந்து அந்த போடுற பொய் வழக்கானதால அதை எதிர்கொள்வதற்கு இன்னைக்கு வழக்கறிஞர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க போய் சொல்ற தைரியத்துலதான் அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எனவே இந்த நேரத்துல இனிமேல் நடக்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, அது வேற வெவ்வேறு கட்சிகளில் இருந்து இன்றைக்கு திமுக இருக்கலாம், நம்முடைய முன்னாள் நமக்கு எதிர்கட்சி அந்த ஆட்சி இருக்க அதிமுக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஒரு நிலைப்பாடுல எப்படி என்ன அணுகணும், என்ன மாதிரி பண்ணா இதுதான் அரசாங்கம் என்னன்னு இருக்கும். இப்ப எதுவுமே தெரியாது, என்ன கண்ணை கட்டி விட்ட மாதிரி அவங்க என்ன நினைக்கிறதோ அது கூட நடக்கின்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஒரு அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க தகை கொடுத்து உள்ளபடியே நான் சொன்னேன். இன்னைக்கு வழக்கறிஞர் தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கூட உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு வருத்தம், ஒரு மாவட்ட லெவலில் இருக்கிற வழக்கறிஞரே இவ்வளவு பேர் வரணும். அப்ப தென் மாவட்டத்திலிருந்து வந்தா ஒரு மாநாட போலதான் இப்ப வந்திருக்கணும். இருந்தாலும் கூட இன்னும் நீங்க வழக்கறிஞர் எல்லாத்துக்கும் அந்தந்த மாவட்டத்தை கொஞ்சம் தயார் பண்ணுங்க. தனிப்பட்ட பொறுப்பு இருக்கலாம், அந்த பொறுப்பு இல்லாம இருந்திருக்கலாம், அதையெல்லாம் மனதில் இல்லாம, ஏன்னா இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர்களுக்கு எல்லா வகையும் வழக்கு பற்றி தெரியும். எதிரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அவங்க இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் எல்லாம் எந்த வகையிலும் எதிர்கொள்ளக்கூடிய வழக்கறிஞர்கள் நீங்க பூரா இருக்கிறீங்க. அதனால சட்ட ரீதியாக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய அரசு ஆட்சியில் இருந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருந்த போது நம்முடைய வழக்கறிஞர்கள் 3 தேர்தல்களே, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் எல்லாரும் 3 அவ்வளவு உழைப்பு செஞ்சீங்க. அதை விட இன்றைக்கு பல மடங்கு நீங்கள் தான் இன்றைக்கு இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக வழக்கு என்று வந்து விட்டால் அது எந்த வழக்காக இருந்தாலும் வழக்கறிஞர்கள் நீங்கள் உங்களுக்கு எதையும் எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய அருமை சகோதரர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள், நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.